கேள்வி இருக்கு. எனக்கு ஒரு டவுட். எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி, எனக்கு ஒரு சந்தேகம். சரி, எனக்கு ஒரு டவுட். பைபிள்ல இருந்து எனக்கு ஒரு ஒண்ணுமே சந்தேகம். புரிய மாட்டேங்குது. இந்த கேள்வி எனக்கு ஒரு டவுட் இல்லையா? பாஸ்டர், எனக்கு ஒரு சந்தேகம். பைபிள் இப்படி இல்லாம இருக்கு. பைபிள் இப்படி அர்த்தம் என்னையா? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. ஐயா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். அண்ணா, ஒரு டவுட்னா, மீண்டுமாக இந்த கேள்வியும் வசனமும் அப்படிங்கிற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு காரியத்தை கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இன்னைக்கு. என்னென்னா, நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் திருப்பி பைபிளை இன்னொரு தடவை படிக்க வைக்கிது. இப்படிலாம் கேள்வி கேட்க முடியுமா, இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுமான்லாம் நிறைய கேள்வி வந்திருக்கு. உங்களை கேள்வியில் நிறைய பேர் கேள்வியை நான் பதில் சொல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த கேள்விக்கெலாம் எனக்கு உண்மையிலே பதில் தெரில. ஏன்னா அந்த பகுதி எனக்கு வேத பகுதியில் ஞாபகத்திலே இல்லை. அவங்க கேட்டிருக்கிற கேள்வியெல்லாம் அவ்வளோ அறிவுபூர்வமாகவும் இருக்குது, ஆழமாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு சாதாரணமாக நம்ம பதில் கொடுத்துட முடியாது. அதை இன்னும் கொஞ்சம் படிக்கணும், ஒரு சிலர்லாம் கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் உங்கள் கேள்விக்கு பதில் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் தயவுசெய்து விரக்தி அடைய வேண்டாம். உங்கள் கேள்விக்கான பதில் கண்டிப்பாக நாங்கள் தருவோம். இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளுக்கு மட்டும் முன்னாடி பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கேள்வி பதில் பகுதிக்குள்ளே கடந்து போக போகிறோம். முதலாவதாக உடன்படிக்கை பெட்டி பற்றி கேட்டிருக்கிறாங்க. இந்த உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள், இப்போ எங்கே இருக்குது, அது எங்கே இருந்துச்சு அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றி நமக்கு எல்லாருக்குமே மோசே காலத்தில் உருவானது, அது எல்லாமே தெரியும். நமக்கு சாலமோன் காலம் வரைக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றின ஹிஸ்ட்ரி நமக்கு இருக்குது. சாலமோன் காலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா, அதில் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதில் மோசையின் கற்பலகைகளை அல்லாமல் வேறு ஒன்றும் அதில் இல்லைன்னு இருக்கு. அதாவது துளிர்த்தக்கோள், ஆரோனின் துளிர்த்தக்கோளும் அது உள்ள மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் இருக்கும். ஸோ அந்த ரெண்டும் அதில் இல்லை, வெறும் கற்பலகைகள் தான் இருக்குது அப்படின்னு இருக்கு. அது புறஜாதி தேசத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி சேதாரப்பட்டு விட்டது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இந்த கற்பலகைகள் மட்டும் இருந்தது. ஏன் தேவன் இப்படி அனுமதி கொடுத்தார்னா, இதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. என்னன்னு கேட்டால், புறஜாதியார்கிட்ட போயிடுச்சு. அதாவது உடன்படிக்கை புறஜாதியாரோடு போய்விட்டது, அதாவது நம்மோடு கூட வந்து விட்டது. அதற்கு பிறகு இஸ்ரவேலர்களுக்கு கற்பலகைகள் மட்டும் உண்டு, நியாயப்பிரமாணம் மட்டும் உண்டு. தெரிந்து கொள்ளுதல் அது அவங்களை விட்டு போயிடுச்சு, நம்மகிட்ட வந்துருச்சு. அந்த தெரிந்து கொள்ளுதல், புறஜாதியாரை கதை தெரிந்து கொண்டார், அவர்களை விட்டு தெரிந்து கொள்ளுதல் போயிடுச்சு. ஆசாரித்துவம் அவங்கள விட்டு போயிடுச்சு. கிருபையின் பிரமாணம் நம்மகிட்ட வந்துருச்சு. ரெண்டாவது, அந்த மன்னா, மறைவான மன்னா, இது அவங்களுக்கு போயிடுச்சு, நம்மகிட்ட வந்துருச்சு இந்த மறைவான. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெயங்கொள்ளுடன் எவனுக்கோ அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம் அதில் இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன ஆச்சுன்னு தெரியாது. எரேமியா காலத்தில் அது மறைத்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 2வது தேவாலயம் வரும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்ததாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அது எப்போ காணாம போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், கிபி 70 தேவாலயத்தை தீக்கிரையாக்கும் போது, தீத்துராயன் தலைமையில் ரோமர்கள் தீக்கிரையாக்கும் போது அதை எடுத்துக்கிட்டு அது மறைத்து வைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன ஆச்சு யாருக்குமே தெரியல. இப்போ சமீபத்தில் 1967 பிறகு, அதாவது எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்த பிறகு கும்ரான் குகைகளில் ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டது. அப்போது கொல்கத்தா மலைக்கு அடியில் அது கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு ஆதாரபூர்வமாக டெம்பிள் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான டெம்பிள் இன்ஸ்டியூட்காரங்க, அதாவது 3வது தேவாலயத்தை கட்டுவதற்கு ஏற்படுத்தப்பட்டதான குழு, அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு வலைத்தளத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமான நமக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உடன்படிக்கை பெட்டி என்பது ஒரு அடையாளம். அது ஆசாரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி இப்போ இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? உடன்படிக்கை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது, உடன்படிக்கை நம்மிடத்தில் வந்து விட்டதுன்னு அர்த்தம். நாம தான் இப்போ உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறோம். நமக்குள்ள தான் கத்தர் தெரிந்து கொள்வதை வச்சிருக்கிறாரு. நமக்கு தான் கத்தர் இப்போ மறைவான மன்னாவை கொடுக்குறாரு. ஸோ பைபிள் படி உடன்படிக்கை பெட்டி கடைசியில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் காணப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ உலக பிரகாரமான உடன்படிக்கை பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டதாக இஸ்ரவேல் சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம அடுத்த கேள்விக்கு போக போகிறோம். இந்த கேள்வி என்னன்னா, நோவா காலத்தில் இந்த எல்லா மிருகங்களும் பேழைக்குள்ளே இருந்துச்சே, அப்படி இருக்கும்போது அந்த மிருகங்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இவங்க 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதில் முதல் கேள்வி நம்ம சொல்லிடுவோம். நோவா காலம் வரைக்கும், அதாவது ஜலப்பிரளயம் வரைக்கும் பியூர் வெஜிடேரியன் தான், நான் வெஜிடேரியன் கிடையாது. ஏன்னு சொன்னால், நான் வெஜிடேரியனுங்கிறது எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நீங்கள் மாம்சத்தை புசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இனி மாம்சத்தை புசிக்கலான்றார். ஸோ ஏதேன்லேருந்து
நோவா காலம் வரைக்கும் வெஜிடேரியன் தான். ஸோ அப்போது எல்லாமே வெஜிடேரியனாக தான் இருந்திருக்கு, எதுவுமே நான் வெஜிடேரியன் கிடையாது. ஸோ அதனால் ஒன்றை ஒன்று சாப்பிடுவதற்கு வழி இல்லை. அதாவது புலி ஆட்டை சாப்பிட்றதுக்கோ அல்லது வந்துட்டு சிங்கம் மற்ற உயிரினங்களை அடித்து சாப்பிட்றதுக்கோ அங்கே வழி இல்லை. மனிதர்கள் கூட வெஜிடேரியனாக தான் இருந்தாங்க. அதனால தான் ஆயிடவர் அரசாட்சி திரும்பி வரும்போது அது வெஜிடேரியன். அப்போவும் புலியும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக மேயும், நம்ம அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் நடக்குது. 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது நமக்கு ஏசாயா புஸ்தகத்தில். ஸோ இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால், இந்த மிருகங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று அடிப்பதற்கு வேலையே கிடையாது, எல்லாமே ஒன்றாக தான் இருக்கிறது. ஆனால் அவருடைய சுபாவங்கள் தான் மாறப்பட்டிருந்தது. எப்படின்னா சுத்தம் அசுத்தமாக மாறி இருந்துச்சு. கர்த்தர் படைக்கும் போது காட்டு மிருகம் நாட்டு மிருகமாக இருந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அதே மிருகங்கள் நோவா பேழைக்குள்ளே போகும்போது காட்டு மிருகம் நாட்டு மிருகமாக இல்லாமல் எல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆயிடுச்சு. அதை தான் நான் சொல்வேன், அது ஒரு பாவம். மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆன பிறகு அசுத்தம் சுத்தம் அப்படிதான் இருக்கு. சுத்தமானவைகளிலும் அசுத்தமானவைகளிலும் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே வெஜிடேரியன். அதற்கு பிறகுதான் எல்லாம் நான் வெஜிடேரியன். எப்போ நோவா பேழையை விட்டு வெளியே வரும்போது. இவங்களுடைய 2வது கேள்வி இவங்களே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஆயிடவர்ச அரசாட்சியில் மிருகங்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க புலி ஆட்டுக்குட்டியோட கூட மேயும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த இயேசுடைய 2ஆம் வருகையில் இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் அழிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் அழிஞ்சு போகாது. ஆண்டவர் துன்மார்க்கரை மட்டும்தான் அழிக்கிறார். இந்த பூமியில தான் ஆட்சி நடக்க போகிறது. இந்த பூமியில கடல் இருக்கும், இந்த பூமியில தான் உயிரினங்கள் இருக்கும். ஆண்டவர் அதில் சுத்தமானவைகளை மாத்திரம் வச்சிருப்பார். இப்போ எப்படி நோவா காலத்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஆதாம்ல நோவா வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆயிடவர் அரசாட்சி தான் நடக்க போகுது. அதனால மிருகங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் மிருகங்கள் எல்லாம் அழிந்து போகும்னு சொல்லப்படலை. அதுவும் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிட்டே வந்தீங்கன்னா 3 1 பங்கு 3 1 பங்கு 3 1 பங்குன்னு தான் இருக்கும். எல்லாம் அழிக்கப்பட்டது அப்படின்னு இருக்காது. இப்போ நோவா காலத்தை மாதிரியே ஆயிடவர் அரசாட்சிக்கு முன்னாடி நடக்கும். அப்போ எப்படி நோவா காலத்தில் மிருகங்கள் பாதுகாக்கப்பட்டதோ அதே மாதிரி ஆயிடவர் அரசாட்சிக்கு முன்னாடியும் மிருகங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அவைகள் பலுகி பெருகி பூமியை நிரப்பும். நாம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இது இப்போ இருக்கக்கூடியதான ஒரு பாரம்பரியமான கேள்வி. என்னன்னா ஆல் சோல்ஸ் டே, அதாவது இந்த இறந்து போனவர்களுக்காக போய் என்ன செய்யறாங்க, சிலர் சடங்காச்சாரமாக மாலையை போட்டு ஒவ்வொரு வருஷமும் ஆல் சோல்ஸ் டே அப்படின்னு ஒன்று வரும். அந்த ஆத்துமாக்களை இறந்து போன ஆத்துமாக்களுக்காக போய் என்ன செய்யறது, வேண்டுதல் செய்யறது, மாஸ் வைப்பாங்க. அப்புறம் அங்கே அவங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சமானதெல்லாம் செய்வாங்க. அப்படி செய்வாங்க. இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. வேதத்தின்படி இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு முன்பாக வரைக்கும், நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன்பாக வரைக்கும் இந்த சரீரத்திற்கு மீட்பு கிடையாது. சரீர மீட்பு அப்படின்னு ஒன்று இல்லாமல் இருந்தது. அதனால இந்த சரீரம், நான் உலக பிரகாரமாக சொல்றேன், அந்த சரீரம் புதைக்கப்பட்டாலும் அந்த சரீரத்தை குறித்த தர்க்கம் ஒன்று உண்டாச்சு. யாருக்கு? பிசாசுக்கும் தேவதூதனுக்கும் உண்டாச்சு. மோசையின் சரீரத்தை குறித்து அப்படின்னு சொல்லி ஒரு தர்க்கம் உண்டாச்சு, சரீர மீட்பு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு நம்ம ஆத்மா மட்டுமில்ல சரீரமும் மீட்கப்படுகிறது, சரீர மீட்பு அடைகிறது. இது மறுரூபம் ஆகிறது. இந்த சரீரமானது என்னவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, மறுரூபமாகி அழிவுள்ளதான இது அழியாமையை தரித்து கொள்ள போகிறது. இந்த மாம்ச சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக மாறும். முன்னாடி எல்லாமே பிசாசுகிட்ட போயிடுச்சு, இப்போ எல்லாமே ஆண்டவர் அதை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டார். அப்படி இருக்கும்போது இந்த சரீரம், கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிற சரீரம் மறுரூபமாகி பரதீசிக்கு போயிடும். எங்க போயிடும்? மரித்த பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் ஆவிகள் இளைப்பாறுகிற இடத்துக்கு போவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி அவங்களாம் மேல் பாதாளத்துக்கு போவாங்க. அந்த பாதாளம் முழுவதும் பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இயேசுவின் மரணத்தோடு அந்த மேல் பாதாளத்தில் அவர் இறங்கி காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார்னு சொல்லப்படு அவங்களை எடுத்துக்கொண்டு பரதேசிக்கு போயிட்டார். ஸோ இப்போ நம்முடைய சரீரம் என்னவாகுதுன்னா மறுரூபம் ஆயிடுது. மறுரூபமாகி ஆவிக்குரிய சரீரத்தை அது அடைகிறது. அப்ப இந்த சரீரத்துக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சரீரத்துக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா தூப வர்க்கம் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் இயேசு, ஆனா இயேசுவின் மரணத்தோடு கூட அது முடிஞ்சிருச்சு. அதனாலதான் இயேசுவின் சரீரத்துக்கு அவங்க தூப வர்க்கம் போற வரும்போது அங்கே சரீரம் இல்லை. அந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டிய சடங்காச்சாரம் அங்கே ஸ்டாப் பண்ணப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு எந்த ஒரு பரிசுத்தவான்கள், அதாவது பவுலா இருக்கட்டும், ஸ்தேவானா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், எந்த ஒரு பரிசுத்தவான்கள் சரீரத்துக்கும் போய் தூப வர்க்கம் போட்டாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, எதுவுமே இருக்காது. இன்னும் பைபிள் வசனத்தின்படி இன்னும் கொஞ்சம் தெளிவா நீங்க போனீங்கன்னு சொன்னா, செத்தவனுக்கு சொரணை இல்லைன்னு இருக்கு. நாம மரிச்சாச்சு, அதோட முடிஞ்சிருச்சு. அது மண்ணோட மண்ணா போயிடும், டிகே ஆயிடும். அதுக்கப்புறம் மண்ணில் அது ஃபுல்லா கரைஞ்சு போயிடும்.
அப்படி இருக்கும்போது இந்த சரீரத்துக்கு அங்கே உள்ள இருக்கக்கூடியது வெறும் எலும்புகள் மட்டும்தான் இருக்கும். ஆத்மா எங்கே இருக்க போது? பரதீசில் இருக்க போது. அப்போ இங்கே போய் அதுக்கு பால் ஊற்றவோ அல்லது அதுக்கு மாலை போடவோ கேண்டில் கொளுத்தவோ அதுக்கு பிடிச்சதை போய் வருஷம் போய் கல்லறையை கழுவி விட்டுறதோ அதில் ஒரு பிரோஜனமும் இல்லை. இது ஒரு பழைய ஏற்பாட்டு சடங்காச்சாரம். இன்னும் சொல்ல போனால் புறஜாதியார் சடங்காச்சாரம். எகிப்தில் தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா மம்மிஸ் மாதிரி உள்ள வச்சு பாடம் பண்ணி அதுக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க. இது சைனீஸ்குள்ளேயும் இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் உண்டு. அந்த கலாச்சாரங்கள் அதுக்கு பின்னாட்களில் நமக்கும் வந்துச்சு. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இது அந்த சரீரத்துக்கு அவர்கள் போய் அதற்கு பிறகு வருஷம் எதையும் செஞ்சாங்கன்னு ஆபிரகாம் சரீரத்துக்கோ அல்லது ஈசாக்கு சரீரத்துக்கோ யாக்கோபு சரீரத்துக்கோ வருஷம் போய் கொண்டாடினாங்கன்னு இருக்காது. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சொல்வார். யாரு? யோசேப்பு சொல்வார், எகிப்தில் இருக்கிற என்னுடையதான இந்த எலும்புகளை கொண்டு போய் அங்கே புதைச்சிருங்க, ஏன்னா என்னுடைய எலும்புகள் கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவர் விரும்பினார். அவ்வளோதானே ஒழிய மற்றபடி இந்த சரீரத்துக்கு அப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு வகையான மூட நம்பிக்கை. ஆனால் அது இன்னைக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அப்படியே போய் ஜாலியாக குடும்பமாக போய் கலரில் போய், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி நம்ம சரீரப்பிரகாரமாய் தேவனை தேடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். நாமெல்லாம் ஆவியில் தேடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சரீரப்பிரமாக தேடுறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த க்ஷண நேர சந்தோஷம், கொஞ்ச நேரம் அந்த சந்தோஷம் கிடைக்கும். அதுக்காக அவங்க செய்கிறாங்களே ஒழிய மற்றபடி அதை வேதாகம ரீதியாக எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இதுக்கு அவங்க ஏதாவது சில வசனங்களை இட்டுக்கட்டி எடுப்பாங்க. ஆனால் ஆஸ் பர் பைபிள் புதிய ஏற்பாடு சரீர மீட்பு அடைகிறதுனால நம்முடைய ஆத்மா பரதேசிக்கு போகிறதுனால இது தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஞ்சம் ஏடாகூடமான கேள்வி. என்னன்னா, அரசியல் தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? இந்த ஆட்சி போகணும், அந்த ஆட்சி வரணும், அவர் போகணும், இவர் போகணும்னு சொல்லி ஆட்சி போகணும் வரணும்னு சொல்லி இந்த எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணலாமா? இல்லை இவர் தான் எங்களுக்கு தலைவராக வரணும்னு ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இதுக்கு நான் பதில் சொல்லி நிறைய மாட்டியிருக்கிறேன். ஆனாலும் சத்தியத்தின்படி நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் தான். பாருங்களேன், முதலாவதாக இந்த அரசாங்கத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணலாமானா கண்டிப்பாக ஜெபம் பண்ணலாம். எந்த அரசாங்கத்துக்காக? எந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அதாவது ஒரு தேசம் நல்லா இருக்கணும்னா அந்த அரசாங்கம் நல்லா இருக்கணும், அந்த ராஜா நல்லா இருக்கணும். அந்த ராஜா நல்லா இருந்து அவன் ஒழுக்கமுள்ளவனாக இருந்து அந்த தேசத்தை நல்வழி நடத்தினாதான் அந்த தேசம் நல்லாக இருக்கும். ஒருவேளை அந்த தேசத்தில் அந்த ராஜா மனாசே மாதிரி இருக்கிறான் பைபிள்னு வச்சுக்கோங்களேன், ஆகாபு மாதிரி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேசம் சோரம் போகும். அது மட்டுமல்ல, அந்த தேசத்தில் மழை பெய்யாது, தேவனுடைய குக்கர கோபம் இருக்கும், எல்லாமே நடக்கும். உங்களுக்கு நான் பைபிள்ல இருந்தே எடுக்கிறேன். நீங்கள் அதை இப்போ காலம் வச்சு ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. அப்போ தான் இது கொஞ்சம் சேஃபான ஆன்சராக இருக்கும். பைபிளில் இருக்கக்கூடியதான ராஜாக்கள் தேவனை விட்டு தூரம் போகும்போது அந்த தேசத்துக்கு தேவன் என்ன செய்யறாரு? இயற்கையான ஒரு பாதிப்பை கொண்டாடுறாரு. அது வெள்ளமோ புயலோ அல்லது பஞ்சமோ பூமி அதிர்ச்சிகளோ கொள்ளை நோயோ ஏதோ ஒன்று கொண்டாடுறாரு. பைபிளில் அது இருக்கு, ஒவ்வொன்றத்தையும் கொண்டாடுறாரு. அது எகிப்து தேசத்துக்கும் நடந்துச்சு, அசிரியாவுக்கும் நடந்துச்சு, பாபிலோனுக்கும் நடந்தது, இஸ்ரவேலர்களுக்கும் நடந்தது. ஸோ இந்த தேசத்துக்கு அந்த ராஜா நல்லா இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், தேவனை அறிகிற அறிவில் இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்த தேசத்தின் ராஜா தேவனை அறிந்து கொண்டால் அது தேவ ஜனங்களுக்கு எப்பவுமே நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். தேசத்தின் சேமத்துக்காக ஜெபம் பண்ண சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்லலாம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த ராஜா தான் வரணும், இந்த ராஜா வரக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்றது 100% தப்பு. ஏன்னா நம்முடைய செலக்ஷன் எப்பவுமே தப்பு. இஸ்ரவேல் ஜனங்க பண்ண பெரிய தப்பு என்னன்னா, எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டது. போய் தேவன்கிட்ட போயிட்டு எங்களுக்கு ராஜா வேணும், எல்லாரை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். இப்போ நாமளும் எல்லாரை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுவும் இந்த ராஜா வேணும், அந்த ராஜா வேணும், அந்த கட்சி வேணும், இந்த கட்சி வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வேதாகமத்தின்படி வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தின்படி பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தின்படி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் யாருன்னா தேவன். அப்போ நமக்கு மேலான ராஜா இருக்கிறார். ஆனால் இந்த துரைத்தனங்களுக்கு கீழ்ப்படியணும்னு இருக்கு. ஏன்னா இவங்களை அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். தேவன் உண்டாக்கின ராஜாக்கு தான் இவங்கெல்லாம். அப்போ நீங்கள் சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், தேவன் அனுமதிச்ச ராஜான்னு இருக்குதே, அப்போ ஏன் இவங்க கிறிஸ்தவர்களை இவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க? எத்தனையோ நாடுகளில் கிறிஸ்தவர்களுக்கு கொடுமை இருக்கு, ஏன் அங்கெல்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல இடங்களில் இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஒரு சில இடங்களில் அது இரத்த சாட்சிகள் அங்கே ரத்தத்தை விதைக்க வேண்டி இருக்கிறது. சில இடங்களில் தேவ பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக இருக்கும், சபை தேவனுக்கு விரோதமாக போய்கிட்டு இருக்கும். அப்போ இந்த சபையை திருத்துறதுக்கு வேற வழி இல்லை. பாருங்களேன், கொடுங்கோலான மன்னர்களை கொண்டு வந்து தான் கர்த்தர் திருத்துவார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு போகும்போது கொடுமையான ராஜாக்களை உருவாக்குறார். அவங்களை உருவாக்கி இவங்களை அடிச்சு நொறுக்கி அவங்க கிரஷ் பண்ணும்போது இவங்க தேவனை நோக்கி கதறுவாங்க. அதே தான் எல்லா காலத்துக்கும் பொருந்தும். இந்த பைபிள் இருக்குது எல்லா காலத்துக்குரிய மாடல்.
எப்பப்பெல்லாம் சபை சோரம் போகிறதோ, எப்பப்பெல்லாம் சபை உலகத்துக்கு பின்னாடி போதோ, எப்பப்பெல்லாம் சபை லக்ஸூரிக்கு பின்னாடி போதோ, தேவனை விட்டு தூரம் போகுதோ, அப்பெல்லாம் கர்த்தர் ஆட்களை எழுப்பி உங்களை கொஞ்சம் அப்படி கிரஷ் பண்ணுவாரு. அக்கௌண்ட்ஸ் தப்பா எழுதும் போது அக்கௌண்ட் கேட்கிற ராஜாவை எழுப்புவார். எப்ப நாம ஏய்க்கிறவங்களா மாறும்போது, நம்ம ஏமாத்துறவங்களா மாறும்போது, ஒரு பெரிய ஏமாத்த முடியாத ஒரு ஆளை கொண்டாந்ததோ கிடுக்கி பிடி போடுவார். அதான் நான் சொல்லுவேன், சில நேரங்களில் அரசாங்கங்கள் நம்மளை எல்லா கொஸ்டினும் கேட்குது, இந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம், கவர்மெண்ட் பயங்கரமா நம்மளை நெருக்குது, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்குது, கொடுத்துருங்க, பக்கா டாக்குமெண்ட் கொடுங்க. கொடுத்தும் அந்த கவர்மெண்ட் உங்களை கிரஷ் பண்ணுதா? டாக்குமெண்ட் கொடுத்தும் கிறிஸ்டியனுங்கிறதுக்காக உங்களை கிரஷ் பண்ணுதா? அங்க கர்த்தர் வேலை செய்வார். அப்பதான் அவனுக்கு விரோதமா கர்த்தர் வருவார். நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு அரசாங்கம் ஒரு சட்டம் போடுது, சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிங்கள் பைபிள் சொல்லுது, அந்த சட்டத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நம்ம செய்வோம். ஆனால் அந்த சட்டம் வேதாகமத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாது, நீ தேவனை பத்தி சொல்லக்கூடாது, அற்புத அடையாளங்களை பத்தி பேசக்கூடாது, நீ ஞானஸ்நானத்தை பத்தி பேசக்கூடாதுன்னா பேசுவோம். ஏன்னா அது பைபிளுக்கு அகைன்ஸ்ட், நாங்க பேசுவோம். அதே நேரத்தில் கணக்கு வழக்கு கொடுங்க, இன்கம் டேக்ஸ் கட்டுங்க, உங்க அக்கௌண்ட்டை காட்டுங்க, உங்களுடைய ட்ரஸ்ட்ல இப்படி இருக்குன்னு உங்களுடைய மெத்தட்ஸை கொண்டு கொடுங்கன்னா கொடுத்துட போறோம். ஏன் கொடுத்துருங்க, ஓப்பன் புக்கா வச்சிருங்க, என்ன பிரச்சனை இருக்கு? கொடுத்துட்டோம். அதுக்கு மேலையும் இல்ல, இந்த சர்ச்சை நம்ம கிரஷ் பண்ணணும், இந்த ஊழியத்தை நசுக்கணும், இதுக்கு வேற ஏதாவது சான்ஸ் தேடுவோன்னு ஒன்று நடக்குது பாருங்க, அப்ப கர்த்தர் இறங்கி கண்டிப்பா கிரியை செய்வார். ஏன் தெரியுமா? நம்ம சைடு பர்ஃபெக்டா இருந்தா எதிரி நம்மளை ஒருவேளை அநியாயமாய் வரும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம பல நேரங்களில் நம்மளை பர்ஃபெக்டா வைக்க மறந்துடுறோம். அந்த நேரத்தில் ஆனால் நிறைய ஊழியக்காரங்களை நான் பார்த்துருக்கிறேன், அக்கௌண்ட்ஸ் பர்ஃபெக்டா இருக்கும், எந்த நிமிஷம் கடவுள் தூக்கி புக்கை தூக்கி போடுவாங்க, அப்படி புக்கை தூக்கி போட்டு பார்த்துக்க அப்படிம்பாங்க, ஆடிட்டர்ஸ்ட்டை வச்சிருப்பாங்க, பின் பாயிண்ட்ல அக்கௌண்ட்ஸ் பாரு. சில உலகத்தானே அப்படி இருக்கிறான் பாருங்களேன், சில உலகத்தானே அப்படி இருக்கான். அவங்களே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா வச்சிருக்கிற அக்கௌண்ட்ஸை. ஒரு சில நடிகர்களுக்கு விரோதமாக இந்த வருமான வரித்துறையெல்லாம் போகும்போது அக்கௌண்ட்ஸ் பர்ஃபெக்டா இருக்குன்னு வருமான வரித்துறையே சாட்சி கொடுக்குது, இல்ல அவர்கிட்ட பர்ஃபெக்டா இருக்குதுங்க அப்படின்னு. அந்த மாதிரி சாட்சி நம்மளை பத்தி கொடுக்கட்டுமே, பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லட்டுமே. அதையும் தாண்டி கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை கிரஷ் பண்ணி நொறுக்கணும்னு எந்த அரசாங்கம் எழும்புதோ அந்த அரசாங்கத்தை கர்த்தர் நொறுக்குவார். பர்ஃபெக்டா இருக்கிறவங்கள அவங்க பர்ஃபெக்டா இருக்க சொன்னா பர்ஃபெக்டா இருந்துட்டு போவோம். அதுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு தடையாக இல்லை. அதனால கவர்மெண்ட் நம்ம பர்ஃபெக்டா இருந்துட்டு நம்மளை கிரஷ் பண்ணுதா, கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்டதான நெருக்கத்தில் இருக்கிறோம், நம்ம கண்டிப்பா ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் யார் தலைவராக வரணும், யார் பிரதமராக வரணும், யார் ஜனாதிபதியாக வரணும், யார் முதலமைச்சராக வரணும், அதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் எல்லாம் டிசைட் பண்ணி வச்சிருப்பாரு. இன்னைக்கு இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. யாரை கொடுத்தாலும் கர்த்தர் எனக்கு நன்மைக்கு எதுவாக தான் கொடுப்பாரு. யார் எனக்கு கொடுத்தாலும் நான் கர்த்தருடைய கரத்துக்குள் இருக்கிறேன். யார் எனக்கு தலைவராக வந்தாலும் நான் கண்ணின் கருவழியாக இருக்கிறேன். கர்த்தருக்கு உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவழியை தொடுகிறான். இந்த தைரியம் சபைக்கு இருக்கணும். சபைக்கு எல்லா காலத்திலும் எதிர்ப்பு இருக்கு, சபைக்கு எல்லா காலத்திலும் உபத்திரவம் இருக்கு, எல்லா காலத்திலும் சபை தான் ஜெயிச்சிருக்கு. எத்தனையோ அரசாங்கங்கள், ரோம அரசாங்கங்கள், பைசாண்டியர்கள், கம்யூனிசம், நாசிசம், பாசிசம் எல்லாம் நாசமா போச்சு. சபை நிலை நிற்கிறது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. அந்த தைரியத்தோட இருங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் கவலைப்படாதீங்க. அவங்க உருவாக்கிட்டோம், அவங்க பண்ணிட்டு போட்டோம். நமக்கு ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இது உங்களுக்கு போதுமான பதிலாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நம்ம அடுத்த கேள்விக்கு பதில் பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரை பத்தியும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குமா? ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிபடி காட் ஹேவ் a செப்பரேட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கும். தேவ திட்டம் இல்லாம நீங்களும் நானும் இந்த பூமிக்கு வரவே இல்லை. உங்களையும் என்னையும் இன்னைக்கு கொண்டு வரணுங்கிறது இன்னைக்கு நேரத்தில் பிதாவின் ஆதீனத்துக்குள்ள இருக்கிறது. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன்ங்கிறார் ஆண்டவர். தாயின் கருவில் உருவாகும் போதே கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார். அப்போனா கர்த்தர் நம்மளை கொண்டதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, எல்லாரையுமே கொண்டது. அப்படின்னா ஆண்டவர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவ திட்டம் இல்லாமனா இந்த மரம் செடி கொடி அதுக்கு கூட தேவ திட்டம் இருக்கு. இந்த இடத்துல இந்த மரம் இருக்கிறதுல ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, ஒரு இடத்துல ஒரு வியாதி வருதுன்னா அந்த வியாதிக்கான மருந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மரத்தில் இருக்குமா? ஏன் மரம் அந்த ஏரியாவில் இருக்கிறது? ஏன் மரத்தை பர்பஸா பிசாசு ஆட்களை வச்சு வெட்டுறான், அழிக்கிறான்னா அது பிசாசுடைய திட்டம். என்ன திட்டம்னா, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தேவையான ரெமிடியை தேவனாகிய கர்த்தர் மரத்தில் உண்டாக்கி வச்சாராம். ஸோ அந்த மரத்தில் இருக்கிற ரெமிடியை இவங்க பெற்றுக்கொள்ளக்கூடாது, இவங்க வியாதியில பாதிக்கப்படணுங்கிறதா பிசாசுடைய திட்டம். முதல்ல மரத்தை வெட்டிடுவானா. இந்த மரத்தை வெட்டுறதுங்கிறது ஒரு மிகப்பெரியதான அழிவுக்கான அடையாளம். அப்போ மரத்துக்கே இவ்வளவு பெரிய பிளான் இருக்குமானா
நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள்னு பைபிள் சொல்லுது. உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. கண்ணின் கருவிழியாய் பாதுகாத்துக் கொள்றேன்னு சொல்றாரு. வஸ்திர தொங்கலுக்குள்ளே மூடி இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது தேவதிட்டம் இல்லாம இருக்குமா? தேவதிட்டம் இல்லைன்னா உங்களை ஏன் கர்த்தர் தம்முடைய ரத்தத்தால மீட்க போறார் சொல்லுங்க? தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால உங்களை என்னையும் மீட்கிறார்னா God has a plan. அது என்ன பிளானுங்கிறது அவருக்கு தெரியும். இப்போ பாருங்களேன், ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டில் ஒவ்வொன்றும் ஒரு பிளான். கிச்சன் ஒரு பிளான், பெட்ரூம் ஒரு பிளான், ஹால் ஒரு பிளான், டைனிங் ஹால் ஒரு பிளான். இந்த கிச்சன் எடுத்துக்கோங்க, அதில் மேடை இருக்கு, அதில் ஷெல்ஃப் இருக்கு, அதில் வந்துட்டு கீழே வைக்கக்கூடிய பாத்திரங்கள் இருக்கு, அதில் மேலே வைக்கிற பாத்திரம் இருக்கு, அடுப்பு இருக்கு, இப்படி ஒவ்வொன்றும் இருக்கு பாருங்களேன். அதே மாதிரி தான் பரலோகம். பரலோகத்தில் ஒவ்வொன்றும் நாம் ஆவிக்குரிய பாத்திரங்களாக இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வேலை வச்சிருக்கிறாரு. நம்ம அத்தனை பேரும் இசைவாய் கட்டப்பண்டு ஒரே ராஜ்யமாய் உருவாக்கப்படுகிறோம். இதுல எல்லாமே செஞ்சுட்டு ஒரு வீட்டில் மூளையில ஒரு அரை செங்கல் வைக்காம ஒரு கேப் இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அந்த கேப் வழியாக எல்லா பூச்சி எல்லாமே உள்ள வரும், மழை சாரல் அடிக்கும், உள்ள காத்து அது வழியா உள்ள வரும், சில நேரத்தில் பாம்பு போன்ற மிருகங்கள் கூட உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ டோட்டலாக ஃபினிஷ் ஆயிருக்கணும், ஒரு சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது. அப்போ அந்த அரை செங்கல் கூட அந்த வீட்டினுடைய பிளான். அந்த மாதிரி தான் நான் எதுக்கும் உதவலை, ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் மூலயமா ஏதோ ஒரு ஆத்மாவை கர்த்தர் ரட்சித்தா அந்த ஒரு ஆத்மா பெரிய உலகத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனா மாறி அவன் மூலயமா லட்சக்கணக்கான ரட்சிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருப்பார். ஆனால் அந்த ஒருத்தனை ரட்சிக்கிறது உங்கள் வேலையாக இருக்கும். நீங்கள் நினச்சிருப்பீங்க எனக்கு என்ன, நான் என்ன யூஸ் ஆகிறேன்? உங்களை வச்சு ஆண்டவர் ஒரு பெரிய பிளானுக்கு நீங்கள் தான் கீயாக இருப்பீங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், மிகப்பெரிய வீட்டுக்கு ஒரு எப்பேற்பட்ட பெரிய வீட்டுக்கும் சாவி சின்னது தான். அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு இந்த சின்ன சபை, சின்ன ஆத்மா நீங்களும் நானும் தான் காரணமாக இருப்போம். அதனால தேவ திட்டம் இல்லாம கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டாரு. ஒரு சின்ன டிராக்ஸ், கீழே விழுந்த டிராக்ஸ் ஒரு மனுஷனை ரட்சித்து அந்த மனுஷன் ஒரு பாஸ்டர் ஆகி அந்த சபைக்கு லட்சக்கணக்கானவங்க வராங்க. அப்போ அந்த டிராக்டோடைய வேலை பாருங்க. கீழே கிடக்கிற குப்பை நம்ம நினைக்கிறோம் டிராக்டை ஒரு லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு உருவாக்குற பாஸ்டரை உருவாக்கிருச்சு. அதை விட மேலானவர்கள் நீங்களும் நானும். அப்படின்னா கர்த்தர் நம்மளை தேவ திட்டம் இல்லாமையா கொண்டாந்துருப்பாரு. முதல்ல நமக்கு தெரியணும், நான் ஒரு பர்பஸோட கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். அந்த பர்பஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கேட்டு அதன்படி செயல்படணும். அந்த செயல்பாட்டினுடைய முடிவு தான் ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவ திட்டத்தோட தான் நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன். நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். இது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? சீட்டு மடியிலே போடப்படும். அப்போ இந்த சீட்டு போடுற பழக்கம் சரியா? இப்போ அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரத்தில் சீட்டு போட்டு 12வது அப்போஸ்தலராக, அதாவது யூதாஸுக்கு பதிலாக மத்தையாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ இது சரிதானா? அப்போஸ்தலர்களே செஞ்சுருக்கிறாங்களே. நான் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரருடைய பத்திரிகையை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பத்திரிகையில் அவர் போட்டிருக்கிறார், சீட்டு போடுகிற முறை சரி, நீங்கள் சீட்டு போட்டு பார்க்கலாம், தேவ திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு சீட்டு போடுவது ஒன்றும் தவறில்லை அப்படின்னு இருக்காரு. தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த தேவ சித்தத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி வரைக்கும் தேவ சித்தத்தை அறிவதற்கு ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு கேப் இருந்துச்சு. தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் பாவம் ஒரு தடையாக இருந்ததுனால தேவனை ஜனங்க பார்க்க முடியாம பேச முடியாம இருந்தாங்க. ஆதாம் காலத்தில் தொடங்கிருச்சு. கடைசியாக தேவ ஜனங்கள் தேவனோடு கூட பேச வேண்டாம்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. மோசே அந்த மலை மேலே போகும்போது மலையோடைய அந்த ஜைஜாண்டிக்கான ஒரு சீனரியை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, தேவன் எங்கிட்ட பேச வேண்டாம். அன்னையோட கர்த்தர் அவங்ககிட்ட பேச ஸ்டாப் பண்ணிட்டார். ஒரு மீடியேட்டரை உண்டாக்கிட்டார். இப்போ அந்த மீடியேட்டர் யாருன்னா மோசே, தேவனை முகமுகமாக தரிசிக்கிறவர். ஆனால் தேவனுக்கு தெரியும், மோசேக்கு பிறகு இந்த மாதிரி மலையில் ஏறி வந்து முகமுகமாக தரிசிக்கக்கூடிய நண்பனை போல, சிநேகிதனை போல இருக்கக்கூடிய இருதயத்துக்கு ஏற்றவனான ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அடுத்த லெவல் உள்ள ஒரு ஆளை பார்க்குறாரு. இப்போ தேவ ஜனங்களோட என்ன செய்யலாம்? சரி, மோசேக்கு அப்புறம் தேவ ஜனங்களை சேர்க்கிறதுக்கு ஆசாரியர்கள்கிட்டையும் போய் அவங்க என்ன செய்வாங்கன்னா தேவன் சித்தத்தை கேட்டுட்டு வருவாங்க, சத்தத்தை கேட்டுட்டு வருவாங்க. தேவன் அவர்களுக்கு என்ன செய்வார்னா அந்த ஒரு சத்தத்தின் மூலமாக பதில் கொடுப்பார். இப்போ ஆசாரியனுடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு. இப்போ இவர் போய் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு உயிரோட வெளியே வரதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவரோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் பக்காவாக இருந்தால் தான் போய் தேவன்கிட்ட போய் என்ன செய்ய முடியும், தேவ சித்தத்தை கேட்டுட்டு வர முடியும். இப்போ அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இல்லாத ஆசாரியன் வந்துட்டான், ஏலி மாதிரி. இப்போ அந்த மாதிரி காலத்தில் தேவ சித்தத்தை அறியறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போவே ஆண்டவர் என்ன பண்றாரு, ஊரீம் தும்மீம் அப்படின்னு வச்சிருக்கிறார். அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசாரியனுடைய மார்பதக்கத்தில் 2 வகையான கற்கள் இருக்கும். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூ போட்டு எடுக்கிறதும்பாங்க, சிவப்பு பூ வெள்ளைப்பூ, அந்த மாதிரி ஒரு 2 கற்கள் இருக்கும். அதில் தேவ சித்தத்தை எதை நினச்சிக்கிட்டு அவங்க கல் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு சித்தத்தை உண்டாக்கி. ஏன்னா இது ஆசாரனுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை பொறுத்து.
ஏன்னா இவன் தேவனோட மலை மேலே ஏறுற மோசேவா இருந்தால் பிரச்சனையே இல்லை, போய் நேராக கேட்டுட்டு பார்த்துட்டு வாங்கிட்டே வந்துடுவான். ஒருவேளை அதை விட கொஞ்சம் கீழே இருக்கிற ஆரோன் மாதிரி ஆட்கள்னா போய் ஆண்டவர்கிட்ட சத்தத்தை கேட்டுட்டு மட்டும் வந்து சொல்லிடுவாங்க. இப்போ அதை விட ஸ்டாண்டர்டு குறைவான ஆசாரியடாக இருந்தாலும் தேவ சித்தத்தை தேவ ஜனங்களுக்கு அறியணுமே. ஆசாரோட குவாலிட்டினால தேவ ஜனங்களை விட்டுற முடியாதே. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த ஊரிம் தும்மிம் இந்த மாதிரிலாம் வச்சிருந்தார். அதற்கு பிறகு தீர்க்கதரிசனம் ஒரு ஊழியத்தை உருவாக்கி அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன்கிட்ட வந்து கேட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த தீர்க்கதரிசிகள்லேயும் ஸ்டாண்டர்ட் இருக்கு. எலியா மாதிரி ஆட்கள்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு கேட்பாங்க. எலிசா மாதிரி ஆட்கள்னா எனக்கு முன்பாக வைக்கிறதை பார்க்கிறவங்க, அவங்களாம் கண்கள் திறக்கப்பட்டவங்க, அப்படியே பார்த்தே கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லை பாருங்களேன். அப்போ குவாலிட்டி யார், எரேமியா, எசேக்கியா அவங்களாம் இருக்காங்க. அதற்கு பிறகு நான் சொல்றேன். அப்போ குவாலிட்டி இல்லாதனால இந்த தீர்க்கதரிசிகள் காலத்திலையும் தேவ சித்தத்தை அறியறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, குவாலிட்டி இல்லாத தீர்க்கதரிசிகள் இருக்கும்போது இந்த சீட்டு போடுற மெத்தட்னு ஒன்று வச்சிருக்கு. இது இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம்லேயே லீஸ்ட் மெத்தடு சீட்டு போடுறது. இந்த சீட்டு போடுறதுடைய ஆரம்ப மெத்தட் எதுனா இந்த ஊரிம் தும்மிம் சீட்டு போட்டு பார்க்கறது, பேர் எழுதி போட்டு தேவ சித்தத்தை. இது பழைய ஏற்பாட்டு முறை. புதிய ஏற்பாட்டில் எப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரோ அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார். அப்ப நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறவர், எல்லா சித்தத்தையும் தேவனுக்கிட்ட இருந்து கேட்டு சொல்வார். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது 9 வகையான வரங்கள் கிரியை செய்யுது. இந்த வரங்கள்ல தீர்க்க தரிசன வரமும் இருக்கு, அறிவை போதிக்கும், ஞானத்தை போதிக்கும் வரம், வியாக்கணம் பண்ற வரம், எல்லாமே நமக்குள்ள இருக்கும்போது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல சீட்டு போடுற மெத்தடே கிடையாது. 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சீட்டு போட்டு மத்தேயாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மத்தேயாவை தேர்ந்தெடுக்கிறத ஆவியானவர் அக்செப்ட் பண்ணாருன்னு அங்க இருக்காது. ஆண்டவர் சொன்ன வேலை என்னன்னா, உன்னதத்துல இருந்து பெலன் வருகிற வரைக்கும் நீங்க போய் எருசலேம்ல தங்கி இருங்க, அதான் வேலை. இவங்க எருசலேம்ல தங்கி இருக்கணும், அவ்வளவுதான். இவங்களை போய் யாரு அப்போஸ்தலர் செலக்ட் பண்ண சொன்னது? 2ஆம் அதிகாரத்துல தான் உன்னதத்துல இருந்து பெலன் வருது, பரிசுத்த ஆவியானவர் வரார். இவங்க சும்மா இல்லாம அங்கேயே சீட்டு போட்டு பார்க்கறாங்க, பேரு மத்தையா பேருக்கு விழுது. ஆனால் ஆவியானவர் அங்கீகரிச்சார்னோ திருவுளம் பற்றினார்னோ எதுவுமே இருக்காது. சீட்டு மத்தையா பேருக்கு விழுந்தது, அத்தோட இருக்கும். அவங்கள அவர்கள் சேர்த்து கொண்டார்கள், அவ்வளவுதான். ஆனா பவுல் மேலேயும் பர்னபா மேலேயும் கை வைக்கும் போது ஆவியானவர் திருவுளம் பற்றினார், அவங்கள பத்தின ப்ராஃபஸி சொன்னார் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்ப அந்த சீட்டு போடுற மெத்தட் அங்கேயே ரிஜெக்டட். இயேசு உயிர் தெழுந்த உடனே ரிஜெக்டட். பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு சீட்டு போடுற மெத்தடும் கிடையாது, எந்த விதமான குறி சொல்ற வேலையும் கிடையாது, ஊரிம் தும்மியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப தேவனோடு கூட முகமுகமாக உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவார். தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கேட்டு வாங்கி கொடுப்பாரு, தேவ சித்தத்துக்கு நேராக நடத்துவாரு, தேவனுடைய சத்தத்தை கேட்க வைப்பாரு, முகமுகமா பார்க்கவும் வைப்பாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஸ்டாண்டர்ட், உங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணி கடைசியா தேவன் சாயலாக மாத்திர வேலையை தான் அவர் செய்யறார். அதனால புதிய ஏற்பாட்டில் இந்த சீட்டு போடுற மெத்தடு இந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்டுமே கிடையாது, நம்பாதீங்க. இதை வச்சுக்கிட்டு பிழப்பு நடத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ உலகத்தார் வந்துட்டு கம்ப்யூட்டரை வச்சு, கிளியை வச்சு, கைரேகையை வச்சு ஜோசியம் பார்க்கறதுக்கும் இங்கே சீட்டை போட்டு பார்க்கறதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகுது? நமக்கு தேவனே கூட இருக்கிறார். அதனால தேவன் உங்களை ஆவிக்குரிய விதத்தில் தேவ சித்தத்தை அறிவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதுவரைக்கும் இன்னைக்கு செஷன் பார்த்துருக்குறோம். இந்த கேள்விகள் உங்களுக்கு பதில்கள் உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் நாங்கள் கர்த்தருக்குள்ள நம்புறோம். உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் தெரிஞ்ச பதில்கள் எல்லாம் முன்னாடியே உங்களுக்கு சொல்றோம், தெரியாத பதிலை கேட்டு வாங்கி சொல்றோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு கேள்வியும் வசனமும் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். God bless you.